மானத்திற்காக போராடி செத்த பரம்பரை. மானம் போகும்னா ஒருத்தன் காலில் மண்டிட்டு தான் வாழணும்னு நிலைமை இருந்தா எழுந்து நின்று இறந்து போகலாம் என்று வாழ்ந்த பரம்பரை. மண்டிட்டு தான் வாழ முடியும் என்றால் மானத்தோடு மாண்டு போகலாம் என்று வாழ்ந்த பரம்பரை. அப்படி இருந்த ஒரு இனக்கூட்டம் இன்று காலையில் 5 மணிக்கு காட்டுக்கு சென்று பொழுது சாய் 6 மணி வரைக்கும் உழைத்து களைத்து வருகிறேன். ஆத்தால் அப்பனும் 1 கிலோ அரிசியை 1/2 கிலோ பருப்பு கல்லாடுகிற நிலைமையில் ஏன் நிற்கணும்? ஏன் நிற்கணும்? படிக்க வசதி இல்லை, படித்தா வேலை இல்லை. எவ்வளவு நிலம், எவ்வளவு வளம் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு என் பிள்ளைகள் பாலைவன நாட்டில் ஒன்றுமே இல்லாத நாட்டில் போய் வேலைக்கு போய் நிற்க வேண்டியிருக்கு. இங்கே இந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற எண்ணமில்லாத தலைவர்களிடத்தில் நாடும் அதிகாரமும் இருக்கு. அதான் பிரச்சனை. அதுதான் காரைக்குடி எத்தனையோ முறை இவர்கள் பதவிக்கு வந்திருக்கிறார்கள். இந்திய நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருந்திருக்கிறார்கள். என்ன வளர்ந்திருக்கிறது? என்ன மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்? என்ன கிடைத்திருக்கிறது? பயணிக்க நல்ல சாலை, குடிக்க தண்ணி, படிக்க நல்ல பள்ளிக்கூடம், கல்லூரி ஏதாவது? ஒன்றுமில்லை. அதே வெயில், அதே வங்காடு, அதே வறட்சி, அதே ஏழ்மை. குடத்தை கொண்டுகிட்டு தண்ணிக்கு போய் காத்து கிடக்கிற நிலைமை. அடிப்படையே இன்னும் சரி செய்யப்படலை. எல்லாத்தையும் மாற்றணும்னு உங்க பிள்ளைகள் நினைக்கிறோம். எல்லா நாடுகளையும் பார்க்குறோம்.